ஏன்னா அப்போ இன்னொன்னு இருந்தது. சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு சினிமால கிடைக்கிறதே கஷ்டம். பெரிய டைரக்டர் வந்து அவரு எனக்கு என்ன சொன்னாருன்னா, சீரியல்ல ரொம்ப நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா, படத்துல அவங்கள பார்க்கும்போது அந்த சீரியல் ஞாபகம் வந்துரும். அந்த ஆள வந்து ஸ்க்ரீன்ல காசு குடுத்து ரூ. 100 குடுத்து ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துரும். அப்படின்ற லாஜிக் எனக்கு சொன்னாரு. அது எனக்கு தெரியல. ஓகே. அது அப்படி உண்மையாவே பார்க்குறவங்க ஃபீல் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அந்த பெரிய டைரக்டர் ஒருத்தர் எனக்கு சொன்னது. சான்ஸ் கேட்டு இது பண்ணேன்றது அப்படி சொல்ல முடியாது. ம். பட் தெரிஞ்சவங்கள அப்ரோச் பண்ணேன். வெற்றிமாறன் கிட்டயும் கேட்டேன். என்ன வெற்றி ஏதாவது விடுதலைக்கு முன்னாடி எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல ரோல்னா தமிழ் படம் 2. ஓகே. அது எனக்கு ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அது Okay. ஸோ அது வந்து அமுதன் கூப்பிட்டு கொடுத்தாரு. கன்னடத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது ம். அங்க வேற வழி இல்லாம அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அப்படியே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் எடிட்டிங் எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2010லேருந்து 2020 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் டைரக்ஷனுக்கு. டைரக்ஷனுக்கு. ஓகே. அதுவும் கிடைக்கல. கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஒரு ப்ரொடியூசர் வருவார், லாக் ஆகும், எல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ காரணத்துக்காக அது வந்து ட்ராப் ஆகிடும். நமக்கு ஆமா. வந்து நான் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்னு நான் கூப்பிடுதுன்னு போது சரி அதில் போகலாம். ஓகே. நீங்க அப்ப சீரியல்ல இருக்கும்போதே மூவிக்கே ஜம்ப் ஆகலையா? இல்ல, ஸ்டாப் இல்ல. பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஏன்னா அப்போ இன்னொன்னு இருந்தது. சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு சினிமால கிடைக்கிறதே கஷ்டம். ஓகே. அது காரணம் என்னவா இருக்கும்? தெரியல. அது அவங்கள தான் கேட்கணும். ஓகே. எனக்கு ஒரு பெரிய டைரக்டர் வந்து அவரு எனக்கு என்ன சொன்னாருன்னா, சீரியல்ல ரொம்ப நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா, ஆம், படத்துல அவங்கள பார்க்கும்போது அந்த சீரியல் ஞாபகம் வந்துரும். ஓகே. அண்ட் ஏன்னா நீங்க ஈஸியா அவங்க ஃப்ரீயா அவங்க வீட்டுக்கு போயிடுறீங்க டெய்லி. ம். ஸோ அந்த ஆள வந்து ஸ்க்ரீன்ல காசு குடுத்து ரூ. 100 குடுத்து ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துரும். அப்படின்ற லாஜிக் எனக்கு சொன்னாரு. அது எனக்கு தெரியல. ஓகே. அது அப்படி உண்மையாவே பார்க்குறவங்க ஃபீல் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அந்த பெரிய டைரக்டர் ஒருத்தர் எனக்கு சொன்னது. அதனால கான்ஷியஸா வந்து ஒரு முடிவு பண்ணி 2012ல வெளில வந்துட்டேன். ஓகே. வெளில வந்து கிட்டத்தட்ட 9 இயர்ஸ். ஓகே. பெருசா நான் வந்து இது பண்ண சான்ஸ் கேட்டு இது பண்ணேன்றது அப்படி சொல்ல முடியாது. ம். பட் தெரிஞ்சவங்கள அப்ரோச் பண்ணேன். வெற்றிமாறன் கிட்டயும் கேட்டேன். என்ன வெற்றி ஏதாவது அதே மாதிரி விடுதலைக்கு முன்னாடி எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல ரோல்னா தமிழ் படம் 2. ஓகே. அது எனக்கு ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அது Okay. ஸோ அது வந்து அமுதன் கூப்பிட்டு கொடுத்தாரு. ஆக்சுவலாக அமுதனுக்கு நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தேன். 2வது படம் நான் ஒரு படம் எடுத்தார் அவர். ஓகே. அவரோட தமிழ் படம்க்கு அப்புறம் 2வது படம்னு ஒரு படம் ஆரம்பிச்சாரு. பட் அது கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அல்ல கம்ப்ளீட் ஆகி ரிலீஸ் ஆகாமல் அப்படியே நிற்கிது. சரி அதுக்கப்புறம் அப்படியே மனசில் இருந்தேன்னு நினைக்கிறேன். இதில் தமிழ் படம் 2 எடுக்கும்போது கூப்பிட்டாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது அந்த ப்ராசஸ். ஓகே. அந்த ஸ்பூஃப்ங்கிற ஜான்ரா வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் சிவாவும் நான்லாம். ஓகே. ஸோ தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். அண்ட் பட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவார்டே இத்தனை வருஷம் நீங்க சினிமா ஃபீல்ட்ல இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து உங்களுக்கு விடுதலைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆமா, சினிமாக்குங்கிற அவார்டு வந்து விடுதலைக்கு தான். அதுக்காக ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன் இந்த அவார்ட் எல்லாம் முன்னாடி என் கைக்கு வரல அப்படின்னு? இல்ல இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபீல் பண்ணி முன்னாடி தான் கேக்குறேன். முன்னாடி நிறைய ஃபீல் பண்ண ஆமா ஆமா Correct. எல்லாரும் வாங்கும்போது நமக்கும் ஆசை இருக்கும்ல. கண்டிப்பா. ஐயோ பட் உங்களுக்கு உங்களோட ரோல் எல்லாமே நல்ல ரோல்ஸ் தான் இருந்திருக்கு இல்லையா? பட் அதுக்கான அங்கீகாரம் தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா இல்ல ரோல்ஸே வந்து தமிழ் படம் 2 தவிர மத்ததெல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் எனக்கு கொடுப்பாங்க இதுல ஓகே. ஃபிலிம்ஸ்ல. ஓகே. ஸோ சீரியல்ஸ்ல நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கேன். சீரியஸ். படத்துல வந்து படத்துல வந்து விடுதலைக்கு மட்டும். சோ சீரியல்ஸ் தாண்டி உங்களுக்கு மூவிஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு போய் ஆக்டிங்ல இறங்கிட்டீங்க. பட் உங்களோட பேஷனும் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்ல நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்து நடிக்க வரும்போது அங்க கன்னடத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வேற வழி இல்லாம அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அப்படியே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் எடிட்டிங் எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஏன்னா மொத்தமாக அந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்லேயே எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே. ஸ்பெஷலி எடிட்டிங் போய் உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது நல்லா இருக்கே நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 2009ல் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு கதை சொல்லி அதெல்லாம் ஓகே ஆகி ஒரு ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் ஷாப்லாம் நடத்தி ஆஃபீஸில் எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்கும். ஷூட்டிங் போகணும். வேற ஏதோ காரணத்துக்காக அது வந்து தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2010லேருந்து 2020 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் டைரக்ஷனுக்கு. அதுவும் கிடைக்கல.
கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஒரு ப்ரொடியூசர் வருவார், லாக் ஆகும், எல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ காரணத்துக்காக அது வந்து ட்ராப் ஆகிடும். அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஓகே 10 இயர்ஸ். ஸோ அந்த 10 இயர்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல. அண்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ எனக்கே நானே எதிர்பார்க்காம வந்து வெற்றி கூப்பிட்டாரு. ஓகே சரி, நான் அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஒரு டெஸ்டினி வந்து நமக்கு ஆமா வந்து நான் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்னு நான் கூப்பிடுதுன்னு போது சரி அதில் போகலாம்